வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஐயா எனக்கு குறளை வேணும், குட்டி வேணும், காட்டேரி வேணும், எச்சினி வேணும், இன்னும் பல தேவதையை பற்றி கேட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் மாந்திரிக பழகிறதுக்காக என்னை தேடி வரீங்க அப்படின்னா, நான் எந்த தேவதையை வந்து காலங்காலமாக பூஜை பண்ணுறனோ அந்த தேவதை வந்து நான் உங்களுக்கு கொடுத்தா தான் நீங்கள் மாந்திரிக காரியம் செஞ்சீங்க அப்படின்னா 100% பலிக்கும். நீங்கள் கேட்கலாம், அப்போ அந்த ஒரு தேவதையை பற்றி தெரியுமா, பல தேவதையை பற்றி தெரியாதான்னு சொல்லி கேட்கலாம். எனக்கு எல்லா தேவதையை பற்றியும் தெரியும், எல்லா ரகசியமும் தெரியும். இப்போ நீங்கள் தேடி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காசுக்காக வந்து பீத்திருக்கூடாது, சரிங்களா? இப்போ காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்னு பொய் சொல்லக்கூடாது. அது வந்து மகா கோடி தப்பு. நம்ம கற்றுக்கிட்டது கையளவு, கற்காது வந்து உலகளவு. நம்ம கற்றுக்கிட்டதை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம கற்றுக்காத சொல்லி கொடுக்கவே கூடாது. இப்போ உள்ள மந்திராதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பெரிய ஆள், என்கிட்ட எல்லா தேவதையும் தெரியும், எல்லா தேவதையும் இருக்குது, நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. மாந்திரிகத்தை பற்றி அவங்களுக்கே முழுசே தெரியாது. அவங்களாம் அப்புறம் டுபாக்கூர் மாந்திரிகவாதி தான் இருப்பாங்க. ஏன்னா உண்மையான மந்திராதி வந்து அப்படி சொல்லவே மாட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து எச்சினி வச்சுக்கா, உனக்கு எலுமிச்சம்பழம் தூக்கும், குரலை வச்சுக்க, அதை வச்சுக்க, அதை வச்சுக்க அப்படின்னு சொல்லி பல இதை சொல்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையில் வந்து நீங்களும் மயங்கி போயிடுறீங்க. சரி, நம்ம தேவதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டா நான் பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சின்னு நீங்கள் அவங்க வந்து கேட்குற காசை கொடுத்து 30,000, 40,000, 50,000, 1,00,000 அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குற காசை கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு வந்து ஏமாந்து போயிடுறீங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் 100க்கு 99% வந்து ஏமாத்துகிற மந்திரவாதி தான் வந்து ஊரை சுற்றினுக்கிறாங்க. உண்மையான மந்திரவாதி வந்து எப்பொழுதுமே சரி, நான் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொல்லவே மாட்டாங்க. நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நாம் என்ன கற்றுக்கிட்டோமோ அதை சொல்லி கொடுத்தா தான் நீங்கள் போய் மாந்திரிக காரியம் செய்யும்போது 100% வெற்றியாகும். எந்த காரியம் செஞ்சாலும் சரி 100% வெற்றியாகும். அதை விட்டுட்டு நான் காசுக்காக வந்து ஆசைப்பட்டு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்கக்கூடாது. அது வந்து மிகப்பெரிய தப்பு. அந்த கருமையில் நம்மளை தான் வந்து சேரும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் மாந்திரிகாரரை வந்து மாந்திரிகம் பழகிறதுக்காக தேடி போனாலும் சரி, இல்லை வேறு ஏதோ ஒரு காரியத்துக்காக தேடி போனாலும் சரி, ஒரு டைமுக்கு பல டைமு யோசனை பண்ணுங்கள். உங்களோட குலதெய்வத்தை கேளுங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நல்லா யோசனை பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா நிறைய பேர் போய் காசை கொடுத்து ஏமாந்து போகிறீங்க. அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோ நான் போடுறேன். நன்றிங்க.